கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்ததான 3 மாதங்கள் உங்களை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்திலும் நம் அனைவரையும் ஆச்சரியமாய் நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை துவங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். இந்த மாதத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல வார்த்தை, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்தில் ஏராளம் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று, அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். மீட்பர் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் கோயேல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கோயேல் என்றால் இரத்த சம்பந்தமான உறவுள்ளவன். ஒருவன் வியாதிப்பட்டோ பலவீனப்பட்டோ அல்லது இக்கட்டில் அகப்பட்டிருந்தாலோ தன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்டதான இக்கட்டில் அகப்பட்டிருக்கும் மனிதனுக்கு உதவி செய்யும்படி இரத்த சம்பந்தமாய் ஒருவன் உதவி செய்ய வருகிறதை குறித்துதான் கோயல் என்கிற வார்த்தை எபிரேயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பக்தனாகிய யோபு ஆண்டவரை தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவினராக இங்கே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யாவற்றையும் ரட்சித்து கொடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர் என்கிற பொருளிலெல்லாம் இந்த மீட்பர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை பல இடங்களில் இருந்து மீட்டு எடுக்கின்ற ஒரு கோயலாக, நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவினராக அவர் நம்மத்திலே வெளிப்பட போகிறார். இந்த மாதத்திலே நீங்கள் அநேக இக்கட்டுகளில் இருந்து விடுதலை ஆவீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். காரணம், நம்மை மீட்கும்படி நம்முடைய ஆண்டவர் நம்மத்திலே இறங்கி வருகிறார். நிச்சயமாகவே நாம் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவு. காரணம், நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கு மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவு உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை மீட்பதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களிலிருந்து தேவன் நம்மை நீங்களாக்கி மீட்டு விடுகிற விஷயங்களை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒன்றாவதாக, தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 48:16 யாக்கோபு என்கிற தேவனுடைய பக்தன் மிக அழகாக சொல்லுகிறார், என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவரை எல்லா விதமான தீமைகளுக்கும் நீங்களாக்கி மீட்டதாக அவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை செய்கிற மனிதர்கள் இருக்கலாம், தீமைகளான சம்பவங்கள் நேரிடலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு விடுகிறவர் என்று சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலேயும் சில இடங்களை விட்டு உங்களால் விடுதலையாக முடியவில்லையா? சில தீமைகளை விட்டு உங்களால் வெளியே வர முடியவில்லையா? தீமை செய்கிற மனிதர்களின் நிமித்தம் தீமைகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? தீமை செய்கிற சத்துருவின் கிரியைகளினால், தீமைகளை
காரியங்களை அனுமதிக்கிறீர்களா, அனுபவிக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், நம்மையும் மீட்கிறதான நம்முடைய இரத்த சம்பந்தமான மீட்பர் இன்றைக்கு உங்கள் சகல தீமைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி மீட்கும்படி தம்முடைய கரத்தின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே அனுப்ப இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். இந்த மாதத்தில் என் தீமைகளில் இருந்து தேவன் என்னை நீங்களாக்கி விடுவார் என்று நம்புங்கள். யோபுவை போல அறிக்கையிடுங்கள், என்னுடைய மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி விட வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் இருந்து நீங்களாக்கி மீட்டு விடுகிறவராயிருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. தமது ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறார், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு விடுவேன். அப்படியானால் உங்க வாழ்க்கையில ஏராளமான அடிமைத்தனங்கள் காணப்படலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நிச்சயமாய் நீங்களாக்கி மீட்பார். பாவத்தினுடைய அடிமைத்தனம், பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். பாவம் என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவார். மனம் நொந்து வாழ்கிறீர்களா? என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, என்னாலே கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற வழிதானே என்னிடத்தில் இருக்கிறது, நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த என்னால் வாழ முடியவில்லையே என்று சங்கடப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். சத்துரு கேட்கட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று உங்கள் வாயினால் சொல்லுங்கள். பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற சாத்தானுடைய கைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதிருங்கள். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்பார். சாபம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சகல சாபம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஆண்டவர் மீட்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். முன்னோர்களுடைய சாபம் உங்களை தொடர்ந்து வருகிறதா? பரம்பரையாய் சில தீங்கு உங்களை தொடர்ந்து வருகிறதா? அந்த சாபத்தின் தீமைகளை எல்லாம் தேவன் உங்களை விட்டு நீக்கி எறிவதற்கு இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்கவே கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தினார். அந்த சாபங்களுக்கெல்லாம் உங்களை நீங்களாக்க அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசியுங்கள். உங்களை மீட்பதற்கு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடன் என்கிறதான அடிமைத்தனத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் கடன் தொல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு நீங்களாக்கி கடன் வாங்கின உங்கள் கைகளால் கடன் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வியாபாரங்களில் செழிப்பு உண்டாகும். உங்கள் வியாபாரத்திலே மேன்மை உண்டாகும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரளாய் வந்து பலிக்கும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே உங்களை செழிப்படைய வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிற மனுஷன் நிச்சயமாக செழிப்பான். ஈசாக்கினுடைய வயலை ஆசீர்வதித்த தேவன், யோசபாத்தினுடைய வேளாண்மைகளை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி இருக்கிறார். கடனுக்காகவும் வட்டிக்காகவும் உங்கள் கைகளின் பிரயாசம் போய்கொண்டிருக்கிறதா? நோயினுடைய செலவுக்காக உங்கள் கைகளின் பிரயாசம் போய்கொண்டிருக்கிறதா? வீண் செலவுகளிலே உங்கள் பணம் விரயமாகி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அதிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த மாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்கிற மாதமாய் மாறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி மீட்கிற சில இடங்களை கவனித்து பாருங்கள். உபாகம புஸ்தகம் 33:7 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருவின் கைகளுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விடுகிறாரா. மனித சத்துருக்களும் உண்டு, பிசாசு என்கிற பொருள்
பொல்லாத சத்துருவும் இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் யார் தெரியுமா? அந்த சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு விடுகிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். இதுவரைக்கும் சத்துருவின் திட்டத்துக்கும் மனுஷனுடைய திட்டத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதவர் இந்த மாதத்திலும் உங்களை ஒப்பு கொடுக்காமல் காப்பார். உங்கள் ஆயுள் காலம் முழுவதிலும் உங்களை ஒப்பு கொடுக்காமல் காப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுப்பதற்கு நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் வேதத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம். உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார், வல்லடிகளுக்கு நீங்களாக்கி விடுகிறார், துன்பங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார், வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இப்படியெல்லாம் நம்மை ஆண்டவர் மீட்டு நீங்களாக்கி விடுகிற ஏராளமான இடங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரம் விசுவாசிகள் யோபுவின் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சத்தமிட்டு சொல்லி அவர் தன்னுடைய சகல சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மையானால் நீங்களும் வாய் திறந்து இந்த காலை நேரம் சொல்லுங்கள். நாம் ஒருமித்து சொல்லுவோம், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி உங்க பிரச்சனையும் சொல்லி இதிலிருந்து என் மீட்பர் என்னை உயிரோடு மீட்பார், விடுதலையாக்குவார், இந்த பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன் என்கிற வார்த்தையை உங்கள் வாயினால் அறிக்கை இடுங்கள். நிச்சயமாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய கிரியையையும் விளங்க பண்ணுகிற தேவன் இந்த மாதத்திலேயும் உங்களுக்கு தம்முடைய மீட்பின் வல்லமையை விளங்க பண்ணி ஒரு கோயலாக, ஒரு இரத்த சம்பந்தமான மீட்பாளராக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வெளிப்பட்டு உங்களை சகல விதத்திலும் விடுதலையாக்கி சகல விதத்திலும் மேன்மைப்படுத்தி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வெட்கம் அனுபவித்த இடத்திலே உங்கள் தலைகளை நிமிர பண்ணி சந்தோஷம் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருக பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் காணட்டும், உங்களை நிந்திக்கிற கண்கள் காணட்டும், உங்களை பகைக்கிற கண்கள் காணட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மீட்டு விடுகிறதை சகல மனிதர்களும் கண்டு கர்த்தர் பெரியவர் என்று புகழப்படத்தக்கதாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய துவங்கி இந்த மாதத்தில் பெரிய அற்புதங்களை காணும்படி செய்வாராக. இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா? உயிரோடு இருக்கிற எங்கள் மீட்பராயிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தை உடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையில் நீர் மீட்பராய் இருந்து சகல விதத்திலும் அவரை மீட்டு விட்டீர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நீர் மீட்பராய் வெளிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் வேதத்தில் பதிவிட்டு வைத்திருக்கிறதை இந்த காலையில் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த மாதத்திலேயும் சர்வ வல்லவராயிருக்கிற எங்கள் மீட்பர் எங்களுடைய இரத்த சம்பந்தமான மீட்பாளராக வெளிப்பட்டு எந்தெந்த இடங்களில் நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கெங்கே நாங்கள் இன்னும் தலை நிமிரக்கூடாதபடி இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்த காலை உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து எல்லா மோசமான சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை நீங்களாக்கி விடுவித்து எங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்முடைய முகத்தை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையாய், ஆசீர்வாதமாய், சமாதானம் உள்ளதாய் காணப்படுவதாக. ஆமென்.